ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எங்கடா காலையிலேயே தலையில மப்ளர கட்டிக்கிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறது கரெக்ட்டு தாங்க. காலையிலே எங்க போயிட்டுருக்கோன்னா, எங்க அண்ணியோட தோப்புக்கு போயிட்டுருக்கோங்க. சரியான பனிங்க. ஐய்யய்யோ! சும்மாவே நம்ம ஊர்லயே பனி தாங்காது. அதுவும் எங்க அண்ணி ஊர்ல எங்க பார்த்தாலும் வாழை மரம், தென்னை மரம், தேக்கு மரம் ஏதாச்சும் ஒரு செடி, மரம், கொடின்னு இருந்துக்கிட்டே இருக்குங்க. பச்சை பச்சேன்னு. அதுவும் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாவும், பார்க்கவே சூப்பராவும் இருக்கு. ஸோ இந்த பனியில வந்துட்டு எல்லாத்தையும் கிளப்பி கிளப்பி கூட்டிட்டு போயிட்டோங்க ஒரு வழியா. என்ன அப்படின்னா, இந்த உழுது போட்டிருக்காங்க இல்லையா? இதில வந்து பாகற்காயும், பீர்க்கங்காயும் போட போறாங்கங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ்ல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தைங்கள வந்து விதை போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணி வந்து ஒவ்வொரு ஆளுக்கா ஒவ்வொரு விதைய குடுக்குறாங்க. முதல்ல வந்து எங்க அண்ணியோட குழந்தை மகிழினி, அடுத்து என்னோட குழந்தை முஹி போட்டாங்க. 3வதா எங்க மச்சானோட பையன் கைலாஷ் போட்டான். 3 பேருமே ஆளுக்கு ஒரு ஒரு விதைய போட்டு நல்லபடியா ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ நல்லபடியா அந்த மாரி விளைச்சலும் வரணுங்க. இதனுடைய ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, அ மு 3 to 4 மந்த்து 3லேருந்து 4 மாதத்துக்குள்ள இதனுடைய விளைச்சல் வரும். ஆனா நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் நம்ம. அந்த மாரி இது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு கைவிரல் வைக்கிறோம் இல்லையா? ஒரு விரல நீட்டி வச்சா கேப் இருக்கும்ல, அந்த மாரி 2 கைவிரலுக்கு உள்ள கேப்ல வந்து நம்ம ஒ ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு விதையா போட்டு போட்டு மூடிட்டு போகணும். ஏன் அவ்வளோ கேப் அப்படின்னா, இது ஒரு கொடி இல்லையா? அந்த கொடி படரணும். அதுக்கான ஸ்பேஸ் வேணும். அதுக்காக இவ்வளோ கேப்ல விட்டு விட்டு போட்டுட்டு போறாங்கங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மாரியான ஜாலியாவும் இருந்துச்சு. 3 பேரும் போட்டதுக்கப்புறம் எங்க அண்ணி வந்து போய் போட்டாங்க ஒரு சைடு ஃபுல்லா. இன்னொரு சைடு ஃபுல்லா என்னுடைய மச்சான் ஒய்ஃப் அவங்க போட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு ரோல் முடிச்சாங்கங்க. ஆனா ஒரு ஆளா பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம், கஷ்டமான விஷயம் தான். ஆனா நம்ம வந்து சொல்றோம் சாதாரணமா, விவசாய வேலை இதில என்ன கஷ்டம் அப்படின்னு. ஆனா அந்த இதில போய் பார்த்தா மட்டும் தாங்க தெரியும் அதனுடைய கஷ்டம், அதனுடைய வலியும். நம்ம வந்து அத சாதாரணமா இப்போ நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனா நெறைய பேருக்கு வந்து விவசாயத்த பத்தி ஒரு ஈடுபாடும் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல விஷயம் தானே! நல்லத வந்து கத்துக்கிறதுல தப்பில்ல. எங்க அண்ணி பாருங்க ஒவ்வொரு விதையா போட்டுக்கிட்டே போறாங்க. அம் அதுக்கப்புறம் என்னன்னா, எங்க ஊர்லலாம் வந்துட்டு நெல்லு மட்டும்தாங்க. எங்க ஊர்னா நான் கல்யாணம் பண்ணி போன ஊர்ல. நெல்லு மட்டும்தான். 6 மாசம் வந்து நெல்லு, 6 மாசம் வந்து ஃப்ரீயா கிடக்கும். அதுக்கப்புறம் 6 மாசம் மட்டும்தாங்க ஒரு வருஷத்துல ப்ராசஸே. ஆனா இங்க என்னன்னா 12 மாசமுமே ஏதாச்சும் பயிர்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல. இது நல்ல ஒரு வருமானங்க. உண்மையாவே சொல்றேன். 12 மாசமும் ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கிட்டு பார்த்தாலும் பார்த்தோம்னா, புடலங்காய் தொங்கும், பாகக்காய் தொங்கும், பீர்க்கங்காய் கிடக்கும். அ அப்புறம் என்ன தேங்காய் கிடக்கும். ஸோ சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணியோட தோப்புக்கு வந்துட்டோம். அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு தென்னை மரம் காட்டுனேன் பாருங்களேன், அந்த தென்னை மரத்த பாருங்க. நம்ம கொடைய விரிச்சு வச்சா, அந்த கொடைய உள்ள உத்து பார்த்தோம்னா எப்படி ரவுண்ட் ஷேப்ல அழகா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அந்த ஒரு தென்னை மரம் மட்டும். எங்களுக்கு பார்க்கவே ஆச்சரியமா போயிருச்சு. நாங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா அந்த தென்னை மரத்த பார்த்தோம். ஆ எப்படி சொல்றது? இயற்கையே வந்து ஒரு அழகு தான். அதுலயும் ஒண்ணு ஒண்ணு நம்மளுக்கு வித்தியாசமா இருக்கிறத பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. மத்த தென்னை மரம்லாம் ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனா இது ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருந்துச்சுங்க.